ஆறாவது ஸ்லோகம். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணீத்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவ பிரலயஸ்ததா. ஈஸ்வரனுடைய சொரூபத்தை பார்த்து வருகின்றோம். இங்கு பகவான் என்னுடைய சொரூபத்தை நான் விளக்குகின்றேன் என்று கூறி வருகின்றார். தன்னை அல்லது ஈஸ்வரனை எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால், இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர் ஈஸ்வரன். காரணம் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் இருக்கின்றது. உபாதான காரணம், நிமித்த காரணம் என்று இரண்டு. அந்த இரண்டும் நான் தான் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே ஈஸ்வரன் என்பவர் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருப்பவர். அதைத்தான் ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். நாம் சென்ற வகுப்பில் உபாதான காரணத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். எந்த ஒன்று தோற்றத்திற்கும் நிலைத்திருப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருக்கின்றதோ அது உபாதான காரணம். உதாரணமாக, களிமண்ணானது பானையினுடைய தோற்றத்திற்கும் பானை இருப்பதற்கும் பிறகு மீண்டும் பானை எதில் ஒடுங்குகின்றதோ இந்த மூன்றுக்கும் காரணமாக இருப்பதனால் களிமண்ணை உபாதான காரணம் பானைக்கு என்று கூறுகின்றோம். பிறகு நிமித்த காரணம் என்னவென்றால் சிருஷ்டி மாத்திர காரணம். எது தோற்றத்திற்கு மட்டும் காரணமாக இருக்கிறதோ அது நிமித்த காரணம். பானையை செய்கின்ற குயவன் நிமித்த காரணம். அவன் சிருஷ்டி செய்துவிட்டு பிறகு அந்த பானை தொடர்ந்து இருக்கவோ அது லயமடையவோ காரணமாக இல்லை. இந்த இரண்டும் நான் தான் என்று பகவான் கூறுகின்றார். இந்த உலகத்திற்கு உபாதானமாக இருப்பதும் நான் தான், இந்த உலகத்திற்கு நிமித்தமாக இருப்பதும் நான் தான் என்று கூறுகின்றார். பிறகு ஈஸ்வரன் என்ற ஒரு சொல்லில் இரண்டு சொரூபம் இருப்பதாக நாம் பார்த்தோம். ஒன்று பிரம்மஸ்வரூபம், இனி ஒன்று மாயா சொரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை இங்கு பகவான் பரா பிரகிருதி என்ற சொல்லில் அழைத்தார். மாயா சொரூபத்தை அபரா பிரகிருதி, என்னுடைய கீழான சொரூபம் என்று அழைத்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் நானே பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரூபமாக இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இதி உபதாரய. முதல் சொல்லை விட்டு விடுவோம். பூதானி சர்வாணி, அதை சர்வாணி பூதானி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வாணி பூதானி என்றால் அனைத்து ஜீவராசிகளும் பொருள்களும். இங்கு சர்வாணி பூதானி என்ற சொற்கள் அனைத்து ஜீவர்களையும் அனைத்து ஜெகத்தையும் குறிக்கின்றது. படைக்கப்பட்ட அனைத்தும் என்று பொருள். இங்கு பூதானி என்றால் உயிரினங்களும் ஜட பொருள்களும். இப்போ சர்வாணி என்ற சொல்லில் படைக்கப்பட்ட அனைத்தும், தோன்றிய அனைத்தும். இப்போ சர்வாணி சிருஷ்டானி என்று பொருள்.
படைக்கப்பட்ட அனைத்தும், அதை பற்றி என்ன பகவான் கூறுகின்றார்? முதல் சொல் ஏதத்யோனீனி. ஏதத்யோனீனி என்பதனுடைய பொருள் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, இந்த இரண்டினுடைய தன்மை, இந்த இரண்டு காரணம். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, இந்த இரண்டையும் காரணமாக கொண்டது என்பது பொருள். படைக்கப்பட்ட அனைத்தும் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, இந்த இரண்டையும் காரணமாக கொண்டுள்ளது. உபாதானமும் நிமித்தமாகவும் இருக்கின்றது என்று பொருள். அபரா பிரகிருதி என்றால் பகவானுடைய மாயா சொரூபம், பரா பிரகிருதி என்றால் அறிவு சொரூபம். ஆகவே தோன்றிய அனைத்தும் அறிவு சொரூபத்தையும் ஜடஸ்வரூபமான மாயையையும் காரணமாக கொண்டுள்ளது. இதி உபதாரய என்று நன்கு புரிந்துகொள். உபதாரய என்றால் நன்கு புரிந்துகொள். இப்போ என்ன சொல்கின்றார்? ஈஸ்வரன் என்ற சொல்லில் இரண்டு தத்துவம் அடங்குகின்றது, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்று. பரா பிரகிருதி என்றால் அழியாத அறிவு சொரூபம், அபரா பிரகிருதி என்றால் மாயா சொரூபம். இந்த அனைத்து பிரபஞ்சமும் இந்த இரண்டு சொரூபத்தை காரணமாக கொண்டதாக தெரிந்துகொள் என்பதுதான் முதல் வரியினுடைய பொருள். பிறகு இரண்டாவது வரியில் பகவான் அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக, அகம் நான், கிருத்ஸ்னஸ்ய என்றால் அனைத்து என்று பொருள், சர்வம் என்று பொருள். கிருத்ஸ்னம் என்றால் சர்வம் அனைத்தும், கிருத்ஸ்னஸ்ய ஜகதக என்றால் அனைத்து உலகுக்கும் அனைத்து படைப்புக்கும் நான் யார் என்று சொல்கின்றார். அகம் பிரபவக, நான் காரணம், தோற்றத்திற்கு நான் காரணம். அனைத்து உலகத்தினுடைய பிரபவக அகம், தோற்றத்திற்கு நான் காரணம். பிறகு பிரளயக ததா, அதே போல பிரளயத்திற்கும் நான் காரணம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நான் அனைத்து உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் லயத்திற்கும் காரணம் நானே என்று சொல்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார் ஸ்திதிக்கும் நானே காரணம் என்று சொல்வார். இந்த மூன்று சேர்ந்த என்னாகின்றது? நானே தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் ஸ்திதிக்கும் காரணம் என்று பகவான் கூறினால், அப்படிப்பட்ட பகவான் யார்? உபாதான காரணமாக இருப்பவர் என்று விளங்குகின்றது. இப்போ இந்த இரண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்கார்? நானே அனைத்து தோற்றத்திற்கும் காரணம், அனைத்து பிரபஞ்சத்தினுடைய லயத்திற்கும் காரணம் என்று சொல்லி இருக்கின்றார். இனி ஏழாவது ஸ்லோகத்தில் நானே ஸ்திதி காரணம், நான் இருப்பதனால்தான் அனைத்தும் இருக்கின்றது என்று சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நான் என்று பகவான் கூறுகிறார். அப்பொழுது என்ன நமக்கு கிடைக்கின்றது? உபாதான காரணமாக பகவான் இருக்கின்றார் என்று கிடைக்கிறது. இனி நாம் ஏழாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். மத்த பரதரம் நான்யதே கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சோத்ரே மணிகணா இவ. இந்த ஸ்லோகத்தின் சாரம், நான் ஸ்திதி காரணம், நான் இருப்பதனால்தான் அனைத்தும் இருக்கின்றது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். மத்தக என்றால் என்னிடமிருந்து, பரதரம்
வேறாக, என்னிடமிருந்து வேறாக, அந்யத் ஏதாவது ஒன்று, ந கிஞ்சிதஸ்தி கிடையாது, எனக்கு வேறாக வேறு எந்த பொருளும் கிடையாது. கிஞ்சித் என்றால் எந்த ஒன்றும், ந அஸ்தி கிடையாது. மத்த பரதரம், பரதரம் என்றால் இங்கு பரம் என்றால் காரணம், எனக்கு வேறான காரணமோ அல்லது எனக்கு வேறாக ஒரு பொருளோ கிடையாது. ந அந்யது கிஞ்சித் அஸ்தி. அப்போ பகவான் என்ன சொல்றார்? எனக்கு வேறாக ஒரு காரணம் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் காரணம். அடுத்த கேள்வி வரலாம், ஈஸ்வரனுக்கு யார் காரணம் என்றால் ஈஸ்வரனுக்கு காரணம் இல்லை. அதனால தான் ஸ்வயம்பூகு என்பது ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணம். ஸ்வயம்பூகு என்றால் ஸ்வயம்பவதி, தானாக இருக்கின்றார், எதனிடமிருந்தும் அவர் தோன்றவில்லை. மத்த பரதரம் என்றால் எனக்கு வேறாக ஒன்றும் இல்லை, வேறொன்றிலிருந்து நான் தோன்றவில்லை, இவைகள் அனைத்தும் என்னிடத்திலிருந்து தான் தோன்றி இருக்கிறது. பிறகு இவைகளெல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு உதாரணம் மூலமாக பகவான் விளக்குகின்றார். நான் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை, எனக்கு வேறாக எதுவும் இல்லை, பிறகு இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கின்றது, நான் எப்படி ஸ்திதி காரணமாக இருக்கின்றேன். இரண்டாவது வரியில் பகவான் கொடுக்கின்ற உதாரணம், ஒரு மாலையானது மாலை ரூபமாக இருக்க வேண்டுமென்றால் அது எது காரணமாக இருக்கின்றது? அந்த மாலையில் கோர்க்கப்பட்டுள்ள கயிறானது காரணமாக இருக்கின்றது. மணிகள் என்றால் சிறிய சிறிய மணிகள், அந்த மணிகள் ஒரு கயிற்றினால் கோர்க்கப்பட்டு மாலை போல் இருக்கின்றது. அந்த மாலைக்கு காரணமாக அதே சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது என்ன? சமஸ்கிருதத்தில் சூத்திரம் என்று சொல்வது. சூத்திரம் என்றால் மெல்லிய கயிறு. ஒரு பூ மாலைக்கு நார் இருப்பது போல வேறு எந்த விதமான மாலைக்கும் ஒரு சூத்திரம், கயிறானது காரணம் போல் நான் இருக்கின்றேன் என்று பகவான் சொல்கின்றார். இப்போ இரண்டாவது வரி கடைசியில் பார்த்தால், சூத்ரே மணிகணாகா இவ. சூத்ரே என்றால் கயிற்றில், மணிகணாகா, மணிகணம் என்றால் மணிகள், மணிகணாகா இவ. அதுபோல என்னவாம்? இவை அனைத்தும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றது, இவைகள் அனைத்தும் இருக்க நான் ஊடுருவி இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இரண்டாவது வரியில் முதல் பகுதியை பார்த்தால், மயி சர்வம் இதம் புரோதம். மயி என்றால் என்னிடத்தில், ஈஸ்வரனான என்னிடத்தில், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும், புரோதம் என்றால் கோர்க்கப்பட்டிருக்கின்றது, என்னிடத்தில் இவைகள் அனைத்தும் கோர்க்கப்பட்டிருக்கின்றது. எப்படி? சூத்ரே மணிகணாகா இவ. ஒரு கயிற்றில் சிறிய சிறிய மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல் இவைகள் அனைத்தும் என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த உதாரணத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணத்தில் தவறாகவும் ஒரு கருத்தை புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், மணிகள் வேறு, அந்த கயிறானது வேறாக இருக்கின்றது. அப்படி பகவான் எங்கேயோ இருக்கின்றார், அவருக்குள் நாமெல்லாம் அல்லது இந்த உலகமானது கோர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற சந்தேகம் வரலாம். அந்த இடத்தில் பகவான் இங்கு உதாரணத்தை கூறவில்லை. இங்கு உதாரணத்தில் பகவான் என்ன கூற விரும்புகிறார் என்றால், சில மணிகள் மாலையாக இருக்க வேண்டுமென்றால் எது காரணமாக இருக்கிறது? மணிகள் இருக்கின்றது அல்லது முத்துக்கள் இருக்கின்றது.
அவைகள் ஒரு மாலை உருவத்தில் இருக்க வேண்டுமென்றால் எப்படி கயிறானது காரணமோ அதுபோல் இந்த உலகம் இவ்விதம் இருக்க நான் காரணம். அந்த அளவுதான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல கயிறு வேறு மணிகள் வேறுங்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மாலை மாலையாக இருக்க எப்படி கயிறு காரணமோ, பிறகு அனைத்து மணிகளும் மாலையில் கயிற்றில் கோர்க்கப்பட்டுள்ளது போல் அனைத்து பிரபஞ்சமும் என்னிடம் கோர்க்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு வேறாக இல்லை. இதிலிருந்து நான் ஸ்திதி காரணம் என்பதை பகவான் கூறினார். இப்போ இதோடு நமக்கு ஈஸ்வரனுடைய சொரூபத்தினுடைய விளக்கம் முடிவடைகிறது. இப்போ ஈஸ்வரனுடைய லக்ஷணம் என்ன? நம்ம பகவானை டெய்லி வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த இறைவனுடைய சொரூபம் என்ன? இறைவனுடைய ஞானம், பகவானை பற்றிய என்ன ஞானம் நமக்கு தேவை என்றால், முதல் அறிவு ஈஸ்வரன் ஜெகத்திற்கு காரணம். இதுதான் ஈஸ்வரனுடைய லக்ஷணம். பகவானுடைய லக்ஷணம் என்ன? ஒரு வரியில் பதில் சொல்லணும்னா என்ன? இப்போ பகவானுடைய லக்ஷணம் என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரே பதில், ஒரே வரியில் நம்ம பதில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜெகத் காரணம், இந்த அனைத்து படைப்புக்கும் காரணமாக இருப்பவர். இனி அடுத்த கேள்வி, காரணம்னா எப்படிப்பட்ட காரணமானவர்? அதற்கு பதில், அவர் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார். அது எப்படி ஒரே ஒன்று நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருக்க முடியும்? அதற்கு உதாரணம் பார்த்தோம். சிலந்தி பூச்சியானது தன்னுடைய வலையை உருவாக்க அதுவே உபாதானமாகவும் நிமித்தமாகவும் இருப்பது போல. இப்போ முதல் லட்சணம் ஜெகத் காரணம். இப்போ இதற்கு பிறகு பல லட்சணங்கள் ஈஸ்வரனுக்கு வருகின்றது. இப்போ உபாதான காரணம் காரியத்தில் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. ஆகவே ஈஸ்வரனுக்கு அடுத்த லட்சணம் சர்வ வியாபி, அனைத்தையும் வியாபிப்பவர். இந்த ஜெகத் காரணத்தை தொடர்ந்து அடுத்த சில லட்சணங்களெல்லாம் சர்வ வியாபி, அனைத்தையும் வியாபிப்பவர். பிறகு ஈஸ்வரன் ஒருவராக இருந்து கொண்டு அனைத்திற்கும் காரணமாக இருப்பதால் ஈஸ்வரனுக்கு இனி ஒரு லட்சணம் விபுகு என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படும். விபுகு என்றால் விதவிதமாக தோன்றுபவர். இப்போ களிமண் விதவிதமாக பானையாக செய்யப்பட்டால் எப்படி களிமண் விதவிதமான பானையாக தோன்றியதோ அதுபோல் ஒன்றாக இருக்கின்ற ஈஸ்வரன் விதவிதமாக தோன்றுகின்றார். இப்போ விபுகு என்றால் விவிதம் பாதி, விதவிதமாக தோன்றுபவர். பிறகு உபாதான நிமித்தமாக இருக்கின்ற ஈஸ்வரன் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றார். ஆகவே ஈஸ்வரனுக்கு அடுத்த லட்சணம் சர்வ ஆதாரக, சர்வாதாரக, அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர். பிறகு ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு வேற யாருமே கிடையாது. ஆகவே சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளையும் கொண்டவர் ஈஸ்வரன். சர்வ சக்திமான், எல்லா சக்தியையும் அவரிடம் இருக்கின்றது. இதையெல்லாம் பகவான் விளக்க போகிறார், அவரே செய்ய போகின்றார். ஆனாலும் ஈஸ்வரனுடைய தலைப்பு இங்கு முடிவடைவதனால் ஈஸ்வரனுடைய லட்சணத்தை பார்க்கின்றோம். பிறகு அடுத்தது நம்முடைய எல்லா கர்ம பலன்களையும் ஒரு அறிவுடைய தத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஈஸ்வரனுக்கு அடுத்த லட்சணம் கர்ம பலதாதா. கர்ம பலதாதா என்றால் நம்முடைய கர்ம பலன்களை கொடுப்பவர். பிறகு இறுதியாக சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவர். இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்படுகின்ற லட்சணம். ஜெகத் காரணமாக இருப்பவர், சர்வ வியாபி, விபுகு, சர்வாதாரக, சர்வசக்திமான், கர்மபலதாதா, சர்வஜ்ஞக. இதெல்லாம் பகவானுடைய சொரூபம், பகவானுடைய லட்சணம். இப்போ இந்த இடத்தில் பகவான் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால்,
இந்த உலகத்திற்கு நான் காரணமாக இருக்கின்றேன். என்னிடத்தில் 2 பிரகிருதிகள் இருக்கின்றது. ஒன்று பரா பிரகிருதி, இனி ஒன்று அபரா பிரகிருதி. இந்த 2ம் சேர்ந்த நான் இந்த உலகத்திற்கு காரணமாக உள்ளேன். எனக்கு வேறாக யாரும் கிடையாது. நானேதான் உலகம் முழுமையாக வியாபித்திருக்கின்றேன் என்ற அளவில் நமக்கு இங்கு கூறினார். மேலும் பகவான் ஈஸ்வரனுடைய சொரூபத்தை விளக்கப் போகின்றார். பிறகு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வேறு கருத்து வருகின்றது. 8வது ஸ்லோகம். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹ பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷம் நிருஷோ. சென்ற ஸ்லோகத்துடன் ஈஸ்வரனுடைய சொரூபத்தை பகவான் முடித்து விட்டார். பிறகும் கூற இருக்கின்றார். எதில் ஆரம்பித்தார்? 4வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த பகவான் 7வது ஸ்லோகம் வரை ஈஸ்வரனுடைய சொரூபத்தை சொன்னார். அல்லது என்ன சொல்லலாம், பகவான் தன்னுடைய சொரூபத்தை விளக்கினார். இப்போ ஈஸ்வர ஞானத்தை நமக்கு கொடுத்தார். இனி அடுத்ததாக வேறு கருத்துக்கு வருகின்றார். ஈஸ்வரனுடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இனி பகவான் என்ன விரும்புகின்றார்? ஈஸ்வர ஞானத்தினுடைய பலனை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். நமக்கு என்ன பகவான் கொடுத்தார்? ஈஸ்வரனை பற்றிய அறிவை கொடுத்தார். பிறகு என்ன கொடுக்கணும்? அடுத்தது அந்த அறிவினுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். எங்கிட்ட அறிவு இருக்குது, ஆனால் அறிவினுடைய பலன் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, அதுக்கு அந்த அறிவு இருக்க வேண்டாமே. அறிவு இருந்தும் அந்த அறிவினுடைய பலன் தான் எங்கிட்ட இல்லை என்றால் அந்த அறிவு இருந்தென்ன, இல்லாமல் இருந்தென்ன? இப்போ பகவான் என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஈஸ்வர ஞானத்தினுடைய பலனை கொடுக்க விரும்புகின்றார். இப்போ ஈஸ்வர ஞானத்தினுடைய பலன் என்ன என்பது அடுத்த கேள்வி. இப்போ ஈஸ்வரனை பற்றிய அறிவு வந்தாச்சு. இப்போ ஈஸ்வரனை பற்றிய அறிவினுடைய விளைவு என்ன வரணும் என்றால், ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு பிறகு உடனடியாக நமக்கு என்ன வரணும்னா ஈஸ்வரனுடைய தர்சனம். இப்போ ஈஸ்வரனுடைய ஞானத்தை தொடர்ந்து என்ன வரணும்? ஈஸ்வரனுடைய தர்சனம் வரணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பகவானை பார்க்கறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலுக்கு போகிறது எல்லாம் பண்ணுறது எதற்குனா பகவானுடைய தரிசனத்துக்காக. 24 மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கல்லவா திருப்பதியில் போய். எதுக்குன்னா பகவானுடைய 1 செகண்டு தரிசனத்துக்காக. 1 செகண்டு தரிசனத்துக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். ஆகவே பகவானை நம்ம பார்க்கணும். இனி அடுத்த கேள்வி, எங்கு பார்ப்பது இந்த பகவானை? பகவானுடைய தர்சனம் நமக்கு வேணும், அதுதான் பலன் என்றால், இப்போ பகவான் என்ன ஞானம் நமக்கு கொடுத்தார் ஈஸ்வரனை பற்றி என்றால், இந்த உலகத்திற்கு நான் உபாதான காரணம்னு சொல்லிட்டார். நம்ம அழகாக வேறு எழுதி வச்சிட்டோம், உபாதான காரணம்னு நோட்ஸில் எழுதி வச்சாச்சு. இப்போ உபாதான காரணம்னா என்ன? அடிக்கடி நம்ம களிமண்ணை விட மாட்டேங்கிறோம். வேதாந்தத்துக்கு கொஞ்சம் உள்ளே போனால் பாம்பை விட மாட்டோம். பாம்பு களிமண்லேயே வேதாந்தம் ஓடிட்டுருக்கு. உபாதான காரணம்னு என்ன எழுதிடுவோம்? உதாரணமாக அதை வேறு சொல்லி வச்சுருக்கோம். உபாதான காரணத்தை புரிஞ்சுக்கணுன்னா களிமண்ணை விட்டுறாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ என்ன எழுதி வச்சுருப்போம்? களிமண் போல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்போம். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஒரு 10 கிலோ களிமண்லேருந்து ஒரு 100 பானை பண்ணணும்னு வச்சுக்குவோமே. அந்த ரேஷியோ எனக்கு தெரியாது, உதாரணத்தில் சொல்கிறேன். ஏதோ ஒரு 100 50 பானை பண்ணுறோம். அந்த பானை முழுவதும்
எதுவாக இருக்கும் என்றால் அந்த 10 கிலோ களிமண் தான் அந்த பானையாக இருக்கும். நாம் அந்த பானையை பார்க்கும் பொழுது, பானையோட விவகாரம் பண்ணும் பொழுது நம்ம யாரோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம்? யாரோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா களிமண்ணோட தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த களிமண் என்னன்னா உபாதான காரணம். ஆகவே ஒரு பொருள் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அது காரியம்னு சொல்லிவிட்டால் அதனுடைய உபாதான காரணம் என்னன்னு தெரிந்து கொண்டால் நாம் அந்த பொருளை பார்க்கும் பொழுது, பொருளோடு விவகாரம் செய்யும் பொழுது எதோடு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம், எதோடு நாம் சம்பந்தம் வைக்கின்றோம்? உபாதான காரணத்துடன் சம்பந்தத்தை வைக்கின்றோம். ஒரு பானையை நம்ம வீட்டில் வாங்குற வரைக்கும் தான் நிமித்த காரணத்தோட போராட்டம், குறைச்சி கேட்டு இதெல்லாம் என்னன்னா நிமித்த காரணத்துடன். அந்த கொயவங்கிட்டிருந்து பானையை வீட்டில் வாங்கிட்டு வந்ததற்கு பிறகு நாம் எதோடு உறவு வச்சுருக்கோம்? உபாதான காரணத்தோடு தான் உறவு வச்சுருக்கோம். இப்போ அந்த பானைங்கிறது உபாதான காரண ஸ்வரூபம். இது பானை களிமண் விஷயத்தில். இந்த ஜெகத்தை பகவான் என்ன சொன்னார்? இந்த அகில பிரபஞ்சமும் நான் உபாதான காரணமாக கொண்டது, என்னை உபாதான காரணமாக கொண்டது தான் இந்த உலகம்னு சொன்னார். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் நாம் அனுபவிக்கின்றோமோ அவைகளுக்கெல்லாம் உபாதான காரணம் ஈஸ்வரன் என்று சொன்னால் நாம் இப்பொழுது எதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்? எதோடு சம்பந்தம் வைத்து கொண்டிருக்கின்றோம்? எதை பார்த்து கொண்டு எதோடு விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த உலகத்திற்கு எது உபாதான காரணமோ அதோடு தான் நம்முடைய இணக்கம் இருக்கின்றது. அது ஈஸ்வரன் என்றால் இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் எப்படிப்பட்ட சொரூபமானது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுதும் ஈஸ்வர சொரூபம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எதோடெல்லாம் நாம் இணக்கம் வைக்கின்றோமோ, நாம் எதோடு இணக்கம் வைக்கின்றோம்? உபாதான காரணம். உபாதான காரணம்னா ஈஸ்வரன். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட திருஷ்டி இருக்கணும், எப்படிப்பட்ட பார்வை உணர்வு இருக்கணும் என்றால் ஈஸ்வர திருஷ்டி அல்லது ஈஸ்வர தர்சனம் இருக்க வேண்டும். எப்பொழுது இருக்க வேண்டும்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரன் உபாதான காரணம் என்ற ஞானத்தை அடைந்ததனுடைய பலன், இந்த பகவான் இந்த உலகத்துக்கு நான் தான் உபாதான காரணம்னு சொல்லிட்டார். அடுத்த செகண்ட் உலகம் என்னவா மாறிடணும்? அடுத்த செகண்ட் என்ன மாறணும்? ஈஸ்வரனாக மாறிடணும். ஈஸ்வரனை தவிர யாரும் இருக்கக்கூடாது. அதனால தான் உபனிஷத் எப்படி துவங்குகின்றது? ஒரு உபனிஷத் ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம். அந்த ஒரு வரியிலே உபனிஷத் சொன்னதைத்தான் பகவான் கஷ்டப்பட்டு இவ்வளவு அத்தியாயங்கள் எடுக்கிறார். ஈஷா என்றால் அந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் ஈஸ்வரனுடைய திருஷ்டியினால், ஈஸ்வரனுடைய பார்வையினால், ஈஸ்வரன் என்ற உணர்வினால் இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும். இப்போ இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். உலகத்தில் ஈஸ்வர புத்தி இருக்க வேண்டும். அதுதான் ஈஸ்வர ஞானத்தினுடைய பலன். அடுத்த கேள்வி வரலாம், சரி ஈஸ்வரம் புத்தி இருந்தால் என்ன வந்துடும்னு, அதை பிறகு பார்ப்போம். முதல் பிரயோஜனம் ஜெகதி ஈஸ்வர புத்திஹி. ஜெகத்தில் அல்லது நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருளிடத்திலும் ஈஸ்வரன் என்ற புத்தி நமக்கு வர வேண்டும். இப்போ என்ன புத்தி இருக்குன்னு பார்ப்போம். என்ன புத்தி வர வேண்டும்ங்கிறது சரி, இப்போ என்ன புத்தி இருக்குது? இந்த உலகத்தில் நமக்கு இப்பொழுது என்ன புத்தி இருக்குது? ஈஷா வாஸ்யம்னு சாஸ்திரம் சொல்லுச்சு. ஈஸ்வரனால் உலகம் வியாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஈஸ்வரன்கிற புத்தியினால் வியாபிக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது உபனிஷத்தினுடைய உபதேசம். இப்பொழுது நமக்கு இந்த ஞானம் வருவதற்கு முன், இப்போ ஈஸ்வரனை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த உலகத்தில் என்ன புத்தி இருக்குது,
எதனால் நாம் இந்த உலகத்தை வியாபிச்சிருக்கின்றோம் என்றால் ராகம், துவேஷம், பயம், குரோதம் என்ற புத்தி நமக்கு உலகத்தில் இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பொருள் மீது எனக்கு பற்று இருந்ததுன்னு சொன்னால் அந்த பொருளை நான் பற்றினால் வியாபித்துள்ளேன். ஒரு பொருள் மீது எனக்கு வெறுப்பு இருக்கிறது என்றால் அந்த பொருளை நான் வெறுப்பால் வியாபித்துள்ளேன். ஏன்னா அந்த பொருளை பார்க்கும்போது என்ன வருது? சில பேர் சொல்வார்களா, அவனை பார்த்தாவே பிபி ஏறுதுன்னு சொல்லி. அப்படி ஒருவரை பார்த்து உடனே நமக்கு வெறுப்பு வந்ததுன்னா நான் அந்த பொருளில் வெறுப்புணர்வுடன் வியாபித்துள்ளேன். சில பொருளை பார்த்த உடனே பயம் வந்துடும். பிறகு நான் என்ன செய்துள்ளேன்? அந்த பொருளில் பயரூபமாக நான் வியாபித்துள்ளேன். இப்போ நம்ம மனசு இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது? காமக்ரோத லோப மோகம் என்கின்ற விதவிதமான உணர்வுகளுடன் இந்த உலகத்தை பார்த்து வருகின்றோம். உலகத்தினுடைய திருஷ்டி ராகத்வேஷமாக இருக்கின்றது. பகவான் என்ன சொல்லிட்டார்? ஒரே ஒரு வரி சொன்னார், நான் தான் உபாதான காரணம். பிறகு அதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பகவான் சொன்ன இந்த வாக்கியத்தை வச்சுட்டு நம்மிடத்தில் ஏற்கனவே என்ன திருஷ்டி இருக்கின்றதோ அது நீக்கப்பட்டு பகவான் கொடுத்த அறிவின் துணை கொண்டு உலகம் முழுதும் ஈஸ்வரனுடைய திருஷ்டி வர வேண்டும். நம்ம சொல்கிறோம் சிவமயம், விஷ்ணுமயம், பிரபஞ்சம் எல்லாம் சொல்கிறோம். அந்த திருஷ்டி, அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆகவே பகவான் நீ அடுத்தது என்ன செய்கின்றார் என்றால், நம்மளுடைய மைண்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். நான் தான் உபாதான காரணம்னு. அது பகவானுக்கே தெரியுது. அது வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் உள்ளே இருக்கும். அதை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு திருஷ்டியை நாம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இனிமேல் பகவான் சில ஸ்லோகங்களில் முயற்சி செய்ய போகின்றார். கீதையில் இந்த முயற்சியை பகவான் அதிகமாக செய்ய போகின்றார். இப்போ என்ன பகவான் செய்ய போகிறார் என்றால், நம்முடைய மனதில் ஈஸ்வர திருஷ்டியை கொடுக்க விரும்புகின்றார். ஈஸ்வர ஞான பலனை கொடுக்க விரும்புகின்றார். முதல்ல அறிவை கொடுத்தார். அந்த அறிவினுடைய பலனை கொடுக்க பகவான் முயற்சியை மேற்கொள்கிறார். பார்ப்போம் பகவான் சக்ஸஸ் ஆவாரா இல்லையா அப்படின்னு. என்ன செய்ய போகிறார்? நம்முடைய மனதில் ஈஸ்வர திருஷ்டியை கொடுக்க விரும்புகின்றார். இப்போ அறிவு நம்முடைய உணர்வும் ஒன்றாக பகவான் முயற்சி செய்கின்றார். நம்முடைய ஒவ்வொருவருடைய அனாத்மாவான உடல் அல்லது மனதானது இரண்டாக பிரிந்துள்ளது. ஒன்று எமோஷ்னல் வேல்யூ என்றும் இனி ஒன்று காக்னட்டிவ் வேல்யூ என்றும் சொல்வார்கள். அதை தமிழில் சொன்னால் உணர்வு மயமாகவும் நாம் இருக்கின்றோம், பிறகு அறிவு மயமாகவும் நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. உணர்வு மயமானவர்கள், அறிவு மயமானவர்கள் என்று நமக்குள் ரெண்டு பிரிவு இருக்கின்றது. காக்னேட்டிவ் என்றால் அறிவு மயம், எமோஷ்னல் என்றால் உணர்வு மயம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இப்போ காக்னேட்டிவ்னு சொன்னால் அறிவு. ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்கின்ற திறன் அறிவு. அந்த அறிவு மயமாகவும் நாம் இருக்கின்றோம், பிறகு உணர்வு மயமாகவும் நாம் இருக்கின்றோம். இதில் உண்மை என்னவென்றால், அறிவு மயமாக இருக்கின்ற நமக்கு சரியான அறிவு இல்லை என்றால் வாழ்க்கை துயரமாக இருக்கும். என்ன, எல்லா விதமாக புரிந்து கொள்வதும் தவறாகவே இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துயரமாக இருக்கும். இப்போ நாம் செய்கின்ற ஒவ்வொரு அறிவுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட், ஒவ்வொரு முடிவும் அல்லது சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதும் அல்லது இருக்கிற பொருளினுடைய தன்மையை புரிந்து கொள்வது தவறாக இருந்தால் அதனால் நாம் வாழ்க்கையில் துயரப்படுவோம். ஒரு கால் நம்ம அறிவில் சரியாக புரிந்து கொள்கின்ற திறனை அடைந்து விட்டோம்னு வைத்துக்கொள்வோம். அறிவில் நமக்கு தெளிவு வந்து விட்டது. அந்த சரியான அறிவு வந்து விட்டால்
கண்டிப்பாக சரியான அறிவு அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. அந்த சரியான அறிவு பலனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உணர்வு மயமானது அறிவு மயத்திற்கு துணை செய்ய வேண்டும். இந்த உணர்வு மயம், எமோஷனல் வேல்யூ அல்லது எமோஷனல் பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்கிறது, அது அறிவுக்கு துணை செய்தால்தான் அறிவானது பலனை கொடுக்கும். இல்லை என்றால் அறிவு இருக்கும், ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாது. ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். இப்போ நம்முடைய வீட்டில் நாம் விரும்பிய ஒருவர் இறந்து விட்டார்னு வச்சுக்குவோமே. இதில் கண்டிஷன் விரும்பிய ஒருவர், விரும்பாதவங்க போயிட்டா வேற. விரும்பிய ஒருவர்கள் இறந்து விட்டாங்கன்னு வச்சுக்குவோமே. அல்லது பக்கத்து வீட்டில் ஒருவர் இறந்துட்டார், 10 வீடு தள்ளி சம்பந்தம் இல்லாதவர் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ 2 நிகழ்ச்சி நடக்குது. 10 வீடு தள்ளி ஒரு சம்பந்தம் இல்லாதவர் ஒருவர் இறந்துட்டா அது என்ன? அது ஒரு நியூஸ். நமக்கு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் நேரம் போகிறதுக்கு அது ஒரு நியூஸ் தான். அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அப்போது அது ஒரு செய்தியாக அந்த சம்பவம் நடக்கின்றது. இப்போ நம்ம வீட்டில் நாம் விரும்புபவர்கள் இறந்து விட்டால் அதுவும் என்ன? அதுவும் ஒரு சம்பவம் தான், அது ஒரு நியூஸ் தான். ஆனால் என்ன ஆகின்றது? நம்ம மனதில் ஒரு பெரிய துயரம் வருகின்றது. இப்போ அந்த துயரம் வரும் பொழுது அறிவு என்ன சொல்கின்றது? நான் துயரப்பட்டால் இந்த துயரம் சூழ்நிலையை கண்டிப்பாக மாற்றாது என்பது அறிவு நல்லா சொல்லுது. நல்லா புரிஞ்சு வச்சுட்டார். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு தேம்பி தேம்பி அழுதாலும் அவர் வரப்போவதில்லை. என்ன சந்தோஷமாக இங்கிருந்து விடுதலை அடைஞ்சு போயிருக்கார், எதுக்கு நான் அவர் திரும்பி வரப்போகிறார்? அவர் வரமாட்டார். இப்போ இந்த அறிவு நமக்கு பயன்படுமா என்றால் பயன்படாது. காரணம் என்ன? அந்த இடத்தில் உணர்வு மயமாக இருக்கின்ற நாம் என்னதான் அறிவு இருந்தாலும் துயரம் என்பது இருக்கத்தான் செய்யும். இப்போ எப்போ அறிவு பயன்படும் என்றால் எந்த இடத்தில் நம்முடைய எமோஷன், நம்முடைய உணர்வுகள் அங்கு கலக்கப்படவில்லையோ அப்போ தான் அறிவானது செயல்படும். இப்போ 10 வீடு தள்ளி ஒருத்தர் இறந்துருக்காரு, அவங்க வீட்டிலேருந்து ஒருவர் நம்மக்கிட்ட வந்தால் கொஞ்சம் வேதாந்தமும் நம்ம படிச்சிருந்தா என்ன ஆரம்பிச்சிருவோம்? ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு. பகவான் கீதையில் சொல்லியிருக்கார், பிறப்பவர்களெல்லாம் இறந்து தான் ஆகணும், மாற்ற முடியாத விஷயத்தில் துயரப்படக்கூடாதுன்னு லெக்சர் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்துட்டா அவர் வர்றாருன்னு வச்சுக்குவோமே, அந்த ஸ்லோகத்தை நமக்கு காமிச்சாருன்னு எப்படி இருக்கும்? அதுதான் பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். அவர் சொல்லவே வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஸ்லோகம் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது நமக்கு? ஆகவே அறிவு இப்போ எங்கே போச்சு என்றால் அறிவு இருக்கின்றது, அது பயன் தருவதில்லை. நம்முடைய உணர்வானது அறிவுக்கு துணை புரிவதில்லை. இப்போ இதுதான் நம்மளுடைய மனதில் நிகழ்கின்ற நிகழ்ச்சி. இனி பகவான் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். நமக்கு இந்த உலகத்தின் மீது ஏற்கனவே ராகத்வேஷங்கள் நிறைந்திருக்கின்றது, அடர்ந்திருக்கின்றது, ரொம்ப திக்காக இருக்குது. பிரித்து வச்சுட்டோம். இவனை கண்டா சிரிக்கிறது, இவனை கண்டா மனதுக்குள்ளே வேகிறதுன்னு பிரித்து வச்சுருக்கோம். இந்த முழு உலகத்தையே நாம் ராகத்வேஷ பயம் என்பதாக பிரித்து வைத்துள்ளோம். அப்படி பல வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம். இப்போ ஏன் நம்ம வீட்டில் இறந்தவர்கள் மீது வருத்தம் வருதுன்னா அவரோடு பல காலம் சம்பந்தம் வைத்து விட்டோம். அந்த சம்பந்தத்தினால மனது ஒரு பற்றை உருவாக்கி என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அறிவை செயல்படுத்தாமல் செய்கின்றது. அப்படி இந்த முழு உலகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பாவனை புத்தி இருக்கின்றது என்றால் இந்த உலகம் வெறுப்புக்குரிய, விருப்பத்திற்குரிய, பயத்திற்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. இப்போ பகவான் என்ன சொல்லிட்டார், என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த உலகம் விருப்பத்துக்குரிய, வெறுப்புக்குரிய, பயத்திற்குரிய விஷயமல்ல. இந்த உலகம் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த உலகமே பகவானுடைய ஸ்வரூபம். இப்போ பகவானை வழிபடணும்னா என்ன பண்ணணும்னா கண்ணை திறந்து உலகத்தை பாரு, அதுதான் பகவான்.
நீ கண்ணை திறந்து எதையெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் ஈஸ்வரன்தான். ஆகவே இந்த ஒரு ஞானம் வரணும்னு சொன்னால் ஒரு கால் இந்த உலகத்தை பற்றி ஒரு விதமான கன்க்ளூஷனும் நம்ம போடலின்னு வச்சுக்கோமே, எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இந்த உலகத்தில் நம்ம போடலை. நான் ரொம்ப சுலபம். காரணம் என்ன? உலகத்தை பற்றி எந்த முடிவும் நான் செய்யலை. பகவான் ஒரு புதிய ஐடியா சொல்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய மனிதர் இருக்கார், அவரை நம்ம சந்தித்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. அவரை பற்றி ஒருவர் ஒரு அபிப்பிராயத்தை சொன்னால் கேட்டுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவரோட ரொம்ப நாள் உறவு வச்சுருக்கோம், அவரை பற்றி ஏற்கனவே பலவிதமான முடிவுகளை பண்ணி வச்சுருக்கோம். அவரை பற்றி இனியொருவர் சொன்னால் அதை மாற்றிக்கொள்வதெல்லாம் ரொம்ப கடினம். அது உண்மையோ பொய்யோ அது வேறு. காரணம் என்ன? ஏற்கனவே நான் முடிவு செய்து வைத்துள்ளேன். அப்படி நம்முடைய மனதில் எமோஷ்னல் உணர்வு நிலையில் இந்த உலகத்தில் ராகத்வேஷங்களுடன் பல காலங்கள் இருந்து விட்டோம். பகவான் உலகத்தை பற்றிய புதிதான ஒரு கருத்து சொல்கிறார். என்னன்னா நான் தான் சொல்கிறார். புதுசாக என்ன சொல்லிடுறார் பகவான்? இந்த உலகம் பூரா நான் தான் வியாபித்து இருக்கின்றேன், என்னை தவிர யாரும் கிடையாது. அப்போ உலகத்தை பார்த்த உடனே உனக்கு என்ன தரிசனம் வரணும்? ஈஸ்வர தரிசனம்தான் வரணும். இப்போ என்ன தரிசனம் வருதுன்னா ஏதோ தரிசனங்கள் வந்துட்டுருக்கு, எல்லாம் அதர்சனமாக இருக்குது. அதர்சனமாக என்ன? எல்லாம் அஞ்ஞான தரிசனமாக இருக்கின்றது. இப்போ பகவான் என்ன செய்கின்றார்? நம்முடைய மனதில் உலகத்தில் இருக்கின்ற பாவனையை மாற்ற விரும்புகின்றார். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதாது, முதல்ல அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். அதான் காக்னேட்டிவ்னு சொல்கிறது. அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக எப்படி புரிந்துகொள்? இந்த பானை களிமண் இதெல்லாம் வச்சு உபாதான காரணம்தான் காரியம் பூரா வியாபிச்சிருக்கும், இதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது என்று அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு, இந்த அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளணுன்னாலும் கூட பகவான் தான் உபாதான காரணங்கிற விஷயத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். அதனால தான் ஸ்ரத்தை இருந்தால் தான் முதல்ல அறிவே வரும். பகவான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா இப்படி அறிவு வரும்? இப்போ ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தையினுடைய துணை கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும். இந்த இடத்துல ஏன் ஸ்ரத்தைன்னு சொன்னால், பகவான் சொல்வது நமக்கு முழுமையாக ஞானமாக இல்லை. நம்மளுடைய அனுபவமோ உலகத்தை பார்த்தா பகவானே எங்குன்னு தெரியல, கோயிலில் போனாலும் தெரிய மாட்டேங்குது, லட்டு தான் தெரியுது, அங்கே போனால் அதை பற்றி பேச்சாத்தான் இருக்குது. இப்போ எங்கேயுமே பகவான் தெரிய மாட்டேங்கிறார். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? எல்லா இடத்துலையும் நான் தானே இருக்கேன்னு பகவானுக்கு பெரிய ஒண்டர். நம்ம எங்கே தான் இருக்கேன்னு பகவானை பார்த்து கேட்டுட்ருக்கோம். பகவான் நான் இங்கே தான் இல்லைன்னு அவர் நம்மையை பார்த்து கேட்டுட்ருக்கார். அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னை எப்படி இவன் என்ன மிஸ் பண்ணுறான்னு. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படித்தான் பகவான் எங்கே தான் இருக்கார் கண்டுபிடிச்சி வரணும்னு சொல்லி. அதாவது நமக்கும் பகவானுக்குள்ள ப்ராப்ளம். இப்போ பகவானுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படித்தான் என்னை மிஸ் பண்ணுறான்னு, எங்கே தான் பகவானை கண்டுபிடிக்கிறதுன்னு தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பகவானுக்கு தெரிகின்றது. நம்ம என்ன தான் பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு சொன்னாலும் இவனுடைய புத்திக்குள் போகாது. காரணம் என்ன? இந்த உலகம் பூரா ராகத்வேஷ பயமாக, இந்த ராகத்வேஷ பயங்கிறத 3 முக்கியமான உணர்வு, மீதியெல்லாம் அதனுடைய விளைவுகள் தான். வெறுப்பு, வெறுப்பு, பயம். இந்த 3 உலகம் முழுவதும் இந்த 3க்கு விஷயமாக இருக்குது. அது வரைக்கும் இந்த 3னுடைய பிடியில் இருக்கிற வரைக்கும் இவனுடைய அறிவு இவனுக்கு பயன்படாது. ஆகவே இவனுக்கு என்ன செய்யணும்னு பகவான் விரும்புகிறார்? இந்த அறிவுக்கு ஒரு அபியாசம் கொடுக்க விரும்புகிறார். இதைத்தான் சாஸ்திரத்தில் ஞானாபியாசக என்று சொல்வார்கள். ஞானாபியாசம்னு சொன்னால் கொடுத்த அறிவை நாம் நிலை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற பயிற்சி. ஒரு அறிவை நம்ம அடைஞ்சிட்டோம், அதற்கு தடையாக நம்முடைய மனசே இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் விதவிதமான கோணத்தில் சிந்தித்து அந்த தடைகளை நீக்கி அந்த அறிவை முழுமையாக நம் அறிவாக மாற்றிக்கொள்வது தான் ஞானாபியாசம். அதை பகவான் இங்கு செய்கின்றார். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்ய விரும்புகின்றார் பகவான் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற சில பொருள்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் நான் தான் என்று சொல்கின்றார்.
அதாவது நான் உபாதான காரணம் என்ற கருத்தை பகவான் இப்பொழுது விரிவுபடுத்துகின்றார். எப்படி நம்முடைய சப்தத்தை மைக்கு ஸ்பீக்கர் என்ன பண்ணுது, ஆம்ப்ளிஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம் அல்லவா, விரிவுபடுத்துவதுன்னு சொல்லுவோம் அல்லவா, அப்படி பகவான் நான் தான் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்ற கருத்தை விரிவுபடுத்துகின்றார். எப்படி விரிவுபடுத்துகிறார் என்றால், இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நாம் பெருமையாக மேலாக கருதுகின்றோமோ அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நான் தான் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையாக பெருமையாக உயர்வாக நாம் கருதி வருகின்றோமோ அவைகளையெல்லாம் சாம்பிளுக்கு சிலதை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு என்ன சொல்ல போகிறார், இவைகளெல்லாம் நான் தான்னு பகவான் சொல்ல போகிறார். எங்கெல்லாம் பெருமை இருக்கின்றதோ மேன்மை இருக்கின்றதோ சக்தி இருக்கின்றதோ அது ஒவ்வொன்றையும் பகவான் எடுத்துகிட்டு என்ன சொல்ல போகிறார், இதெல்லாம் என்னுடைய பெருமை, உன்னுடைய பெருமை அல்ல. இந்த பெருமை மேன்மை இதற்கு சமஸ்கிருதத்தில் விபூதி என்று சொல்லப்படுகிறது. விபூதி அப்படின்னு சொன்னால் தலையில் வச்சிருக்கிறது விபூதி தான். பிறகு இனி ஒரு பொருள் மேன்மை பெருமை, ஆங்கிலத்தில் சொன்னால் க்ளோரி என்று சொல்வது. இப்போ என்ன செய்கிறார் பகவான், நமக்கு இந்த அறிவை கொடுக்கறதுக்கு அறிவை கொடுத்துட்டார். அறிவுத்தினுடைய பலன் ஈஸ்வர தரிசனம் வர்றதுக்கு என்ன செய்கின்றார், என்னுடைய விபூதி தான் அனைத்தும் என்று சொல்ல போகின்றார். இப்போ இந்த உலகத்தில் பெருமை வாய்ந்ததெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் என்னுடையது தான், அந்த இடத்துல நீ என்னத்தான் பார்க்கணும்னு சொல்லுவார். இப்போ ஒரு பெரிய தவம் பண்ணியிருந்தால் என்ன சொல்ல போகிறார், அந்த தவம் செய்தவனுடைய தவமாக நான் தான் இருக்கேன். ஒருவனுக்கு புத்தி இருந்ததுன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறார், அந்த புத்தி இருப்பவனுடைய புத்தியாக நான் தான் இருக்கின்றேன். பிறகு சந்திரனு சூரியனு இவ்வளவு பிரகாசமாக இருக்கேன்னா அந்த பிரகாசம் நான் தான், வேதத்தினுடைய சாரமாக நான் தான் இருக்கின்றேன் என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெருமையையும் எடுத்துக்கொண்டு அது என்னுடைய பெருமை என்னுடைய பெருமை என்று பகவான் கூறுகின்றார். இதை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கின்றார். சில ஸ்லோகங்கள் தான் செய்ய போகிறார். பிறகு அடுத்த அத்தியாயத்திலையும் கொஞ்சம் செய்வார். பிறகு 10வது அத்தியாயம் முழுவதும் பகவான் என்ன செய்ய போகிறார், இதே கருத்தை தான் சொல்ல போகின்றார். ஒரு முழு அத்தியாயம் பகவான் இதற்காக செலவிடுகிறார்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன முக்கியத்துவம்னா, அறிவும் உணர்வும் ஒன்றாக வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு என்ன உணர்வு இருக்கோ, பகவான் இந்த உலகத்தை பற்றி என்ன அறிவு கொடுத்தாரோ இந்த அறிவும் உணர்வும் ஒன்றாக வேண்டும். நம்மளுடைய எமோஷ்னல் வேல்யூ இந்த உலகத்தில் என்ன இருக்கோ, காக்னிட்டிவ் வேல்யூனா பகவான் என்ன அறிவை கொடுத்தாரோ ரெண்டுக்கும் கேப் இல்லாமல் எப்போ ஆகுதோ அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ தான் நமக்கு அறிவு வந்திருக்கு. இப்போ அது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம், அறிவு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லணும். இந்த 7வது அத்தியாயத்தை 4 ஸ்லோகத்தை படித்த உடனே எனக்கு ஈஸ்வர ஞானம் வந்துடுதுன்னு சொல்லிடக்கூடாது. எப்போ சொல்லலாம், ஈஸ்வர ஞானத்தினுடைய பலனை எப்போ அனுபவிக்கிறோமோ அப்பொழுது தான் ஈஸ்வர ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்லணும். அது வரைக்கும் என்ன சொல்லலாம், ஈஸ்வர ஞானம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், ஈஸ்வர ஞானத்துக்காக நாம் சாதனை செய்கின்றோம். இப்போ எப்போ ஈஸ்வர ஞானம் நமக்கு இருக்குது, கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மால் ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியலையோ அப்பொழுது தான் நமக்கு ஈஸ்வர ஞானம் வந்துள்ளது. இந்த ஞானம் இந்த திருஷ்டி நமக்கு வருவதற்காக பகவான் மேற்கொள்கின்ற உபாயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமைகளையும் தனதாக பேசுகின்றார். அது மட்டுமல்ல, ஒரு பொருளினுடைய சாரம் என்னவோ அல்லது மூலம் என்னவோ அதை எடுத்துக்கொண்டு பகவான் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உதாரணமாக பானைகளுக்குள் களிமண்ணாக இருக்கின்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பானையாக அவைகள் இருக்க மூலமாக இருப்பது களிமண், அது பகவான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாம் பகவான் தான்.
இப்போ பகவான் இதோட நிறுத்திக்கலாம், நானே தான் அனைத்துமா இருக்கிறேன் ஒரே வார்த்தையில் நிறுத்தி விடலாம். ஆனால் இந்த கருத்தை பகவான் விதவிதமான கோணங்களில் ரொம்ப கஷ்டப்படுறார். நமக்கு மேலே பகவான் கஷ்டப்படுறார் நமக்கு புரிய வைப்பதற்காக. காரணம் என்ன? அவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் நமக்கு ராகத்வேஷ பயம் அடர்ந்திருக்கின்றது. எந்த பொருளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோமோ அந்த பொருளை பகவான்னு பார்க்கணும். எந்த பொருளில் நமக்கு துவேஷம் இருக்கோ அந்த பொருளிடத்தில் பகவானை பார்க்கணும். எந்த பொருளில் ராகம் இருக்கோ அதில் பகவானை பார்க்கணும்னா இது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ என்ன அறிவை அடைஞ்சமோ அந்த விஷன், அந்த நோக்கு, பார்வை நமக்கு வருவதற்காக இந்த ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரை பகவான் தன்னுடைய விபூதியை கூறுகின்றார். இப்போ இனிமேல் என்ன டாபிக் நமக்கு வருகின்றது? 8லிருந்து 12 வரை ஈஸ்வர விபூதி, பகவானுடைய பெருமை. பகவானுடைய பெருமை என்னன்னா, ஏற்கனவே பகவான் சொன்னது தான், நானே உபாதான காரணம், இந்த உலகம் பூரா நான் தான் வியாபிச்சிருக்கின்றேன் என்றதை பகவான் நமக்கு புரிய வைப்பதற்காக, அந்த உணர்வு வருவதற்காக இவ்விதம் பேசுகின்றார். பகவானை கடைசியில் நம்ம எங்கே உணரப் போகிறோம்னா மனசுக்குள்ளே உணரப் போகிறோம். நம்ம மனதுக்குள்ளே தான் பகவானை உணரப் போகிறோம். இப்போ கோயிலில் போய் இருக்கோம்னு வச்சுக்கோமே, கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு பக்தியோடு போயிருந்தால் என்ன, அங்கேயே ஜாபுக்கு போகலாமே, வேலைக்கு போகலாமே, அப்படி இல்லாமல் ஒரு பக்தனாக போயிருந்தால் அந்த கோயில் இருக்கும்போது நம்ம என்ன உணர்வோம்? பகவானுடைய சந்நிதானத்தில் நான் இருக்கின்றேன்னு உணர்வோம். சில கோயிலெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் பல கோயில்களெல்லாம் ரொம்ப பெருசு. பசங்க கிரிக்கெட்டே உள்ள ஆடுவார்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. கும்பகோணத்தில் போய் பார்த்தா பார்க்கலாம் அப்படி. இப்போ அதில் பிரகாரம் வரும் பொழுது யாராவது நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். பகவானை பிரதட்சணை பண்ணுறேன்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன? வெளி இடத்துல பகவானுடைய சந்நிதானத்தை உணர்ந்தால், வெளியில் இங்கு பகவான் வெளியே இருக்காருன்னு நினச்சோம்னா நம்ம மனதுக்குள்ளே என்ன உணர்வு வருது? பகவான் ஈஸ்வரன்கிற உணர்வு மனதிற்குள் வருகின்றது. ஆனால் கோயிலை விட்டு வந்த உடனே என்ன ஆயிடுது? அந்த பகவானை அங்கேயே நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். இப்போ கோயிலுக்குள்ளே பகவான் இருக்கார், அல்லது ஒரு சந்நிதானத்தில் பகவான் இருக்கார், மற்ற இடத்துல பகவான் இல்லை என்ற உணர்வு நமக்கு இருக்கின்றது. இங்கு என்ன உணர்வை பகவான் கொடுக்க விரும்புகிறார்? நீ எங்கே இருந்தாலும் நீ என்னிடத்தில் தான் இருக்கின்றாய் என்ற உணர்வை கொடுக்க விரும்புகின்றார். ஆனால் ஆரம்பத்திலெல்லாம் கோயிலெல்லாம் அவசியம். அதனால தான் எங்கள் வீட்டில் பூஜை அறையே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு பூஜை அறை? எல்லா இடத்துலையும் தான் பகவான் இருக்கான்னு பொருள் அல்ல. ஆரம்பத்தில் அவைகள் தேவைப்படலாம். கடைசியாக என்ன அறிவு வரணும்? எல்லா இடத்திலும் ஈஸ்வரன் தான் இருக்கார், எல்லாமாகவும் ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். இந்த உலகத்தில் வெளிப்படுற அனைத்து சக்திகளும் ஈஸ்வரனுடைய சக்தி தான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால தான் சாமிஜி சொல்லுவார், நமக்கு ஒரு கடவுள் இல்லை. நமக்கு என்ன கடவுள்னா ஒன் காடுங்கிறது நம்மளுடைய தத்துவம் அல்ல, ஒன்லி காட். அதுதான் நம்முடைய தத்துவம். ஒன்லி காடுன்னு என்ன? கடவுளை தவிர வேறு இல்லை. அதுலேயும் நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருளை குறிப்பிடுகின்றோம். இப்போ புஸ்தகம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, கிளிப்புன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, மைக் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இனி கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அந்த ஒரு சொல்லுக்கு தான் ஒரு பொருளும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பொருள் கிடையாது. காரணம் என்ன? அந்த ஒரு சொல் அனைத்து பொருள்களையும் குறிக்கின்றது. இப்போ விதவிதமான நெக்லஸ் இருக்குது, ஒவ்வொரு நெக்லஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் போல் இருக்குது. பிறகு தங்கம் அப்படிங்கிற சொல் எந்த நெக்லஸை குறிக்குதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கின்றது. இப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? இப்போ ஈஸ்வரன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ ஈஸ்வரன்கிற சொல்லினுடைய பொருள், இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்துக்கும் பொதுவான பெயர் என்ன தெரியுமோ? ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன்னா அனைத்துக்கும் பொதுவான பெயர். இதெல்லாம் நம்ம வாயில் சொல்லிகிட்டு இருக்கோம், மனசில் வரலையே என்றால் அதற்காகத்தான் பகவான் முயற்சி செய்கின்றார். பகவானுடைய உபாயம் எப்படி அமையப் போகிறது என்றால்,
இந்த உலகத்தில் இருக்கின்ற முதலில் பெருமை வாய்ந்த ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு, மூல காரணமாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு அது நான் நான் என்று நீ பார்க்க வேண்டும் என்று சொல்ல போற. அந்த அபியாசம் செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்கும்னா பகவானுடைய ஞானம் பகவானுடைய தர்சனமும் ஒன்றாகும். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம்? ஈஸ்வர ஞானத்தை ஈஸ்வர தர்சனமாக மாற்றுவதற்கு பகவானும் முயற்சி செய்கிறார். பகவான் மட்டும் முயற்சி செய்த போதாதே, நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.